student, I am Jansi Mathematics in chapter 6 trigonometry exercise 6.1 8th sem first point பார்க்க போலாம். Question பாருங்க, if cos alpha by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta equal to n square. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் n square எடுத்தால் ப்ரூவ் பண்ணணும். இது எடுத்துன்னு போய் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எம்மோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா, என்னோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ என்னது m square plus n square cos square beta equal to n square. ஸோ எம்மோட வேல்யூ என்னென்னா காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா. ஸோ அப்போ என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர்ன்றதுனால காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் என்ஸ் வேல்யூ என்னென்னா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. அப்போ cos square alpha by sin square beta into cos square beta. ஸோ டினாமினேட்டர் சேமாக அப்போ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது என்ன ஆகுனா காஸ் ஸ்கொயர் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் அதேமாதிரி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு cos square beta by denominator வந்து cos square beta sin square beta into இந்த cos square beta. சரிங்களா? ஸோ எது கேன்சல் ஆகணும்னா இந்த cos square beta இந்த cos square beta கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து cos square alpha நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். cos square alpha வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே என்ன இருக்குன்னா sin square beta இது நம்ம எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா பை வந்து சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட வேல்யூ என்னென்னா ஐடென்டி வேல்யூ வந்து 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 என்ன ஆகுனா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ என்னென்னா கொஸ்டினே கொடுத்துருக்காங்க n ஸ்கொயர். நான் என்ன எழுதுகிறேன் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு n. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம n பவர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதை ப்ரூஃப் பண்ணியாச்சு n ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், if cot theta plus tan theta equal to x and secant theta minus cos theta equal to y, then prove that x square y the whole power 2 by 3 minus xy the whole square whole power 2 by 3 equal to 1 and proof பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து cot theta plus tan theta கொடுத்துருக்காங்க. y வேல்யூ வந்து secant theta minus cos thetaன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவல் டு 1ன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ என்னன்னா cot theta tan theta. இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு cot theta ப்ளஸ் tan theta. ஸோ cot theta ஃபார்முலா என்னென்னா cos theta பை sin theta. tan theta ஃபார்முலா என்னென்னா sin theta பை cos theta. டினாமினேட்டர் சேமெல்லாம். ஸோ எல்சிஎம் என்னென்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காஸ் இன்ட்டு காசு வந்து cos square theta, sin into sin வந்து sin square theta. ஸோ டினாமினேட்டர் வந்து sin theta cos theta. ஓகே, இது வந்து ஸோ இதோட வேல்யூ என்னென்னா ஐடென்டி வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ 1 பை sin theta cos theta. இது வந்து எதோட வேல்யூனா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் y வேல்யூ. y வேல்யூ என்னென்னா secant theta மைனஸ் cos theta ஈக்குவல் டு y. அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். secant theta minus cos theta equal to y. ஸோ சீக்கனோட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா என்னென்னா 1 by cos. ஸோ இது வந்து நம்ம என்ன எழுத போகிறோன்னா ஸோ 1 by cos theta minus cos theta equal to y. ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1 minus cos square theta 1 minus cos square theta by cos theta equal to y. So 1 minus cos square theta formula என்னன்னா sin square theta by cos theta equal to y. நான் formula இங்கே எழுதுறேன். secant theta ஓட reciprocal formula என்னன்னா 1 by cos theta. இதோட formula
1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலாலாம் சைடில் எழுதுங்க. ஸோ இதுதான் இதோட வேல்யூனா ஒய்யோட வேல்யூ. ஸோ நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் 2/3. சரிங்களா, இது வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து என்னென்னா நான் சைடில் என்ன எழுதுகிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 1/sin தீட்டா காஸ் தீட்டா. எக்ஸ் வேல்யூ இது ஒய் வேல்யூ. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ என்னென்னா எக்ஸ்க்கு மேலே என்ன ஸ்கொயர், அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 1/sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஒய் வேல்யூ என்னது, ஸோ இங்கே மேலே போட்டுக்கலாம் ஒய் வேல்யூ. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் பவர் 2/3 மைனஸ் மறுபடியும் எக்ஸ் வேல்யூ என்னென்னா 1/sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர்னால் இங்கே சைன் ஸ்கொயர், அப்போ சைன் ஸ்கொயர்னால் அப்போ இன்னொரு ஸ்கொயர் பண்ணுமா, அப்போ sin பவர் 4 தீட்டா பை இதை ஸ்கொயர் பண்ணணும் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 2/3 ஹோல் பவர் 2/3. சரிங்களா. ஸோ இப்போ எதனா கேன்சல் ஆகுதா பாருங்கள். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து கேன்சல். அதே மாதிரி இதில் வந்து இந்த சைன் பவர் 4 தீட்டாக்கு இந்த ஒரு சைன் தீட்டா கேன்சலிங் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. சரிங்களா, அப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்குது அதை எழுதிக்கலாம். 1 இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு காஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் பவர் கியூப் தீட்டா இந்த ஹோல் பவர் 2/3 மைனஸ் இங்கே வந்து இது கேன்சல் பண்ணுற ரிமைனிங் என்ன இருக்குன்னா சைன் கியூப் தீட்டா இருக்குது. அப்போ சைன் கியூப் தீட்டா பை அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா காஸ் கியூப் தீட்டா. ஸோ மல்டிப்ளை பண்ண காஸ் தீட்டா அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ண காஸ் கியூப் தீட்டா 2/3. ஸோ இப்போ இந்த 2/3 பவரில் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம், 1 × 2/3 என்ன வரும், 1 தான் வரும். ஸோ 1 இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஸ் 3 × அந்த 2/3 தீட்டா மைனஸ் அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ண போகிறோம் சைன் 3 × 2/3 தீட்டா பை அதே மாதிரி காஸ் 3 × அந்த பவரில் இருக்கிற 2/3 தீட்டா. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும் 1/cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் இங்கே என்ன இருக்குன்னா ஸ்கொயர் தீட்டா பை இங்கே என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் ஆகுது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க வேணாம், மேலே இருக்கிறது அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 - sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 - sin ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது பதில் நம்ம என்ன போட போகிறோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா 1 ஆகும். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன 1 தான். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ஸோ த ப்ரூஃப். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.